உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அந்த பொண்ணோட வயித்துல கருவா உருவாகி இருக்கிறது ஒரு பிசாசுமா. அந்த வீட்டுக்கு அடுத்தடுத்து கெட்டது நடக்க போகுதுன்னு நான் குறி சொன்னது அந்த பிசாசுக்கு பிடிக்கலம்மா. அதனால என்ன அடுத்தடுத்து குறி சொல்ல விடாம தடுத்துச்சுமா. ஆனா நான் செய்யற தொழில் தர்மத்துக்கு உண்மையா இருக்கணும்னு நான் தொடர்ந்து குறி சொன்னேன். அதான் கோவப்பட்டு என்ன கொல்ல வந்துருச்சுமா. ஐயா, அந்த பிசாசாண்ட இருந்து என் தங்கச்சிய காப்பாத்த முடியாதா? விட்ட குறை தொட்ட குறை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி உன் தங்கச்சி உடம்புல இருந்த பிசாசு இப்ப உன் தங்கச்சி வயிற்றுக்குள்ள கருவா உருவாகிட்டு இருக்குமா. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு உன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஆத்மாவால உன் தங்கச்சி வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பிசாசு அழியக்கூடிய நேரம் வந்துருச்சுமா. அது அழிஞ்சு அடுத்து இந்த குடும்பத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுமா. அந்த நல்ல காரியம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் தங்கச்சி மல்லிகாவோட வாழ்க்கை மட்டும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப நல்லா இருக்குமா. இதான் நடந்துச்சுமா. ஏற்கனவே பசுபதியோட உடம்புல இருந்த அந்த பாகு என்னென்ன வேலை செஞ்சதுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே. அதான் இப்ப மல்லிகாவோட வயிற்றுலயும் கருவா வளர்ந்துகுது. அப்போ நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல ஆத்மா இருக்கு, அதுக்கு அழிவு ஏற்படும்னு அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னதா சொன்னியம்மா. அந்த நல்ல ஆத்மா வேற யாரும் இல்லையம்மா, நம்ம பொம்மி தானே. தாத்தா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அந்த பாக அழிச்சது என்னோட பொம்மி அக்கா தான். அம்மா ராணி, நீ என் வயித்துல பாலை வாத்தம்மா. இப்படி ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே என்ன பண்றதுன்னு தெரியாம இடிஞ்சு போய் உக்காந்து இருந்தோமா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க எல்லாருக்கும் போன உசிறு திரும்ப வந்திருக்குமா. அம்மா ராணி, குடுகுடுப்பக்காரன் சொன்ன கெட்ட விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்ல. அது என்னன்னு அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னாரா? பாட்டி, அது அந்த குடுகுடுப்புக்காரன் சொல்லணும்னு அவசியமே இல்ல, நானே சொல்றேன் பாட்டி. யோ தாடிகாரா, உன் கூட தானே அம்மா தூரம் பைக்ல வந்தேன். அங்கெல்லாம் நான் எதுவுமே சொல்லாம இப்ப வந்து அந்த நல்லதை நான் சொல்றேன்னு சொல்ற. என்னயா அது? சீக்கிரமா சொல்லு. ஐயோ, என்னால ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியலையா? சொல்லியா என்னது? ஆமா, சீக்கிரம் சொல்லுடா. சித்தார்த், அப்படி என்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்க? கொஞ்சம் சீக்கிரம் சொல்லு. சொல்றா, பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க? இப்பதானே வீட்டுக்குள்ள வந்திருக்கோம். இப்பவே சொன்னா அதோட சுவாரஸ்யம் போயிரும். இப்பல இருந்து சரியா 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம வீட்டுல நடக்க போற நல்ல காரியம் என்னன்னு நானே உங்ககிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, அது வரைக்கும் யாரும் என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது, சரியா? சொல்றேன். ராணி, இது மெயினா உனக்கு தான். தயவு செஞ்சு என்ன டார்ச்சர் பண்ணிடாத. நான் ரூமுக்கு போறேன். ஏய், சொல்லிட்டு போடா. அம்மா ராணி, கண்டிப்பா உனக்கு தெரியாம இருக்காது. என்ன விஷயம்னு சொல்லுமா. தாத்தா, உங்க முன்னாடி தானே நானும் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேனா? ஆனாலும் தாடிகாரன் ரொம்ப ஓராதா பண்ணிருக்கிறான். 48 மணி நேரம் என்னன்னு தெரியாம எனக்கு தலைய வெச்சிருமே. உனக்கு மட்டுமா தலை வெடிக்கும்? எங்க எல்லாருக்கும் சேர்த்துதாமா வெடிக்கும். மனோ, என்ன கொன்னுடுறா மனோ. என்னால இந்த வேதனையை தாங்க முடியலடா. உடம்பெல்லாம் எரியுதுடா. என்ன ஒரு அடியா கொன்னுடு.
ஏய் பொம்மே, உன்னை விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு மரண பயத்தை காட்டிட்டல. என் அம்மா என் கண்ணு முன்னாடி, டேய் மனோ, வலி தாங்க முடியலடா, என்ன கொன்னுடுன்னு கலங்கி கதர்னது என் கண்ணு முன்னாடியே நிக்குது. அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன்னை அழிக்காம விட மாட்டேன். ஏய் பொம்மே, நீ எங்க இருந்தாலும் உன்னை அழிக்காம விட மாட்டேன். ஏய், வெண்டிட்டா. இந்த ஆத்மாவோட உயிர் உள்ளேயும் வெளியும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் விண்டிட்டாவோட, அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவை பழி வாங்கணும்ன்ற நோக்கத்தோட இந்த உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. இறந்து போன பொணங்களை தின்றது நம்மளோட இயற்கை. அதே நேரத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறது நம்ம தர்மம். இந்த உடல்ல இருக்கிற உயிரை காப்பாத்தணும்னா பக்கத்துல இருக்கிற சுடுகாட்டுக்கு கொண்டுட்டு போனோம். தூக்குங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.